ஜெய் நரசிம்மா, ஜெய் ஜெய் நரசிம்மா. நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவு செய்கிறேன். வீடு, இந்த வீடு என்றவுடன் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு அமையும், எப்படி அமையும் என்பதை சும்மா ஒரு சிம்பிளாக மேலோட்டமாக உடனே சொல்கிறேன். எப்போ அமையும்? 4ஆம் பாவத்தினுடைய உபகிரகம் நடக்கக்கூடிய புக்தி காலங்களிலோ சூக்ஷ்ம காலங்களிலோ இந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். 4ஆம் பாவத்தினுடைய உபகிரகம் சூரியனாக இருப்பின் கூடிய மட்டும் இவர்களுக்கு அமையக்கூடிய வீடு என்பது தனி வீடாக அமைவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் அமையும். கிழக்கு முகமாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரனாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த வீட்டை சுற்றி ஏதோ ஒரு பகுதி நீர்நிலைகள், குட்டைகள், ஏரிகள், குளங்கள் நிச்சயமாக இருக்கும். செவ்வாய் இருக்குமே ஆனால் கூடிய மட்டும் இவர்களுக்கு அமைப்பது தெற்கு பார்த்த வீடாக தான் அமையும். தனி வீடாகவும் அமையும். அப்பார்ட்மெண்ட்டாக போனாலும் தெற்கு பார்த்த வீடாக அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுடைய வீட்டிற்கு எதிர்த்தாற்போல் அதாவது எரியூட்டக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்கும், நெருப்பு ஆலைகள் இருக்கும், யாகசாலைகள் இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம், போலீஸ் துறை இருக்கலாம். இந்த மாதிரி செக்யூரிட்டி ஜாப் செய்யக்கூடிய அவங்களுடைய துறைகள் அமையலாம். இந்த போலெல்லாம் அமையலாம். செவ்வாய் இருக்குமே ஆனால். புதன் இருக்குமே என்றால் கல்வி நிலையங்களுக்கு பக்கத்தில் இவர்களுடைய வீடு அமையலாம். கல்வி நிலையங்களை பார்த்து இவர்களுடைய வீட்டினுடைய அமைப்பு, முன் அமைப்பு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கல்வி நிலையத்திற்கு அருகாமையில் இவர்களுடைய வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. 4ஆம் பாவம் புதனுடைய சம்பளம் வந்ததுன்னா அப்படி தான் இருக்கும். குரு இருக்குமே என்றால் நிச்சயமாக குருமார்கள், வைதிகர்கள், கோயில், டெம்பிள் ஆசீர்வதிக்கக்கூடிய நபர்கள், இந்த நபர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும். நல்ல ஆலோசனைகளை கூறக்கூடியவர்கள், நல்ல புத்திமதிகளை கூறக்கூடியவர்கள், தூய சிந்தனை கொண்டவர்கள், இவர்களை சுற்றி வாழக்கூடிய நிலைமைகள் நன்கு ஏற்படும். பிரமாதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். கூடிய மட்டும் இவர்களுக்கு அமையக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா லோவில் இருக்காது, ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி தான் அமையும். இண்டிபெண்ட் ஹவுஸாக அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக இந்த குருனுடைய அமைப்பு இருக்குமே என்றால் இவர்கள் துணிச்சலாக வடகிழக்கு மூலையை பார்த்து வீடுகள் வாங்கி கொள்ளலாம். இல்லை வடகிழக்கு மூலையாகவே அமையும் உங்களுக்கு. அடுத்தது சுக்கிரன் இருக்குமே என்றால் நிச்சயம் இவர்கள் வாகனங்கள் வைத்துக்கொள் 1க்கு 2 வாகனங்கள் வைத்துக் கொள்வார்கள். ஒரு காருக்கு 2 கார் இருக்கும், ஒரு கார் இருக்கும், ஒரு 2 பைக் இருக்கும், வாகனங்கள் நிறைய இருக்கும். எப்போதும் நிறைய வீட்டில் ஒலிகள் பாட்டு ஒலி, நாட்டிய ஒலி, சத்தம், பாட்டு, இசை, இது மாதிரி சத்தங்கள்லாம் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டில் ரொம்ப பூஜைகள் சம்பந்தமாகவும் இருக்கும், ஆன்மீக பாடல்களாகவும் இருக்கும், இந்த மாதிரி சினிமா பாடல்களாகவும் இருக்கும், பெரிய ட்ரம் இசை, இந்த மாதிரி இசைகள்லாம் ஒலிக்கக்கூடிய வீடுகளாகவே அந்த வீடு அமையும். சனி பகவான் 4ஆம் பாவத்தினுடைய சப்ராடாக வந்ததுனால இவர்கள் புதிய நவீனமான வீடுகளை அமைத்துக் கொள்வதை தவிர்த்து விட்டு பழைய வீடை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி தனக்கு தேவையான வசதிகளோடு செய்து கொள்வது தான் நல்லது. 4ஆம் பாவத்தினுடைய சப்ராட் சனியாக இருக்கும் பட்சத்தில் செகண்ட் ஹேண்ட் வீடு தான் வாங்கணும். முதல் வீட்டை வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. செகண்ட் ஹேண்ட் வீடு தான் வாங்கணும். அந்த வீடு மேற்கு பார்க்க இருந்ததுனாலும் கவலைப்படக்கூடாது, தாராளமாக வாங்கி கொள்ளலாம். ஒன்றும் பண்ணாது. மேற்கு பார்த்த வீடாக கூட அமையும், ஒன்றும் பண்ணாது. பழைய வீடாக தான் இருக்கும். வீட்டை சுற்றி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே காடு இந்த மாதிரி கொஞ்சம் கூட இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் சாதாரண தொழிலாளிகள் குடியிருக்கக்கூடிய இடத்தை சுற்றி வரக்கூடிய, அதாவது இவர்களை சுற்றி வந்து தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய நிலைகள் அதிகம் காணப்படும். ராகு ராகு இருக்குமே என்றால் நிச்சயமாக புதர்கள் நிறைய இருக்கும், புதற்காடுகள் நிறைய இருக்கும். இந்த வீட்டை சுற்றி இருக்கும், பின்பக்கத்தில் அவசியம் இருக்கும். அதே போல் இந்த பாம்புகள்லாம் வந்து அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த இதுகளுக்கு ஏற்படும். ராகுவனுடைய அமைப்பு வந்து 4ஆம் பாவத்தினுடைய சப்ளாட் ராகுவாக வந்தால், கேதுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். கேதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இவருடைய வீட்டுக்கு அருகாமையில் பின்பக்கமோ முன்பக்கமோ இல்லை சைட்லேயோ வடக்கு பக்கமோ பிள்ளையார் கோயில் அவசியம் இருக்கும். பிள்ளையார் கோயில் வந்து ரொம்ப கண்ணு கட்டின தூரத்தில், ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் பிள்ளையார் கோயில். பொழுதன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் பிள்ளையார் கோயிலில் வந்து காலையில் மணி அடிக்கிற சத்தம் வந்து வீட்டில் கேட்கும், முதல்ல கேட்கும். உங்கள் வீட்டில் தான் முதல்ல கேட்கும். அது மாதிரி பிள்ளையார் கோயில் மிக அருகாமையிலே இருக்கும். அதுக்கு வந்து யாரோ ஒரு அர்ச்சகர் ரொம்ப தொலைதூரத்துலேருந்து வந்து கூட போவாங்க. அது செழிப்பான பிள்ளையார் கோயிலாக இல்லாவிட்டாலும் அதற்கு பூஜை செய்வதற்கு இந்த பிள்ளையாரை வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஏதோ நைவேத்தியத்தை காமிச்சிட்டாவது போயிடுவாங்க, மற்றபடி பூட்டி வச்சுருவாங்க. மற்றபடி அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நிச்சயமாக இருக்கும். பிள்ளையார் கோயில் வந்து வீட்டை ஒட்டினாப்புல நிச்சயமாக அமையும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.